கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அந்தரத்தில் என்னும் நீர் அந்தரத்தில் என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறேன். நான் அந்தாலும் பத்துந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உனக்கு தெரியும். என் நாவல் சொல் பெறுவதற்கு முன்னே கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உன் கரத்தை என் மேல் வைக்கிறேன். இந்த அறிவேன் இந்த அச்சம் என கேட்டாத என்னமா இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மேலாக எங்கே போகணும், சமத்தை விட்டு எங்கே ஓடுவேன். நான் விடிய காலத்து சட்டையில எடுத்து சமத்துறேன். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறேன். நான் பாதாளத்தில் படிக்க போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன். நான் விடிய காலத்து சட்டையில எடுத்து சமத்துறேன். கடையாந்தரங்கிலே போய் தங்கினாலும் கை என்னை நத்தும், வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்கும். உமக்கு மறுபாக இருளும் அந்த பத்தாது. இரவும் பழைய போல வெளிச்சமா இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளிந்திரியங்களை கற்கொண்டு இருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உண்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அதே நாத்துமாவும் நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்ட பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திரவனாக உருவாக்கப்பட்ட போது என் நிலங்கள் உமக்கு மறுவாக்க இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டன. என் அவங்களில் ஒன்றாயிரம் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவையில் உருவேற்படும் நாட்களும் புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனையில் எத்தனை இனிமையானவைகள். அதன் தொகை எவ்வளவதையும் அதிலே நான் என்ன போனாலும் மணலை பார்க்கலும் அதிகமா. நான் இருக்கும் போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன். தேவனே, நீ துன்மார்க்கரை அழுத்தீரானால் நலமா இருக்கும். இரத்த பிரியாதே, நீங்கள் என்னை அகன்று போங்கள். அவர் உண்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துக்கள் உமது நாமத்தை வீணாய் விளங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் இருக்கிறவர்களை அருவருக்காமல் இருப்பேனோ? முழு பகையாளர்களை பகைக்கிறேன். அவர்கள் எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியை என்னை நடத்தும்.